இது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. இன்றைக்கி டேட்டுக்கு எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை நம்மளை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுதான்ற அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், டெய்லி ஸ்க்ரோல் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி உள்ள சைலண்ட்டாக ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அதை யாராச்சும் கவனிச்சிங்களா? நான் கவனித்தேன். அதுதான் அந்த சப்ஸ்கிரைபர் மோட். அதில் நாம் பார்க்குற உலகம் வேறு, உள்ளே இருக்க உலகம் வேறு. நம்ம யாரை எப்படி இருப்பான்னு நினச்சோமோ அவங்களாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. உள்ளே எல்லோரும் நார்மலாக கிடையாது. சின்ன சின்ன பசங்க கூட பார்ப்பாங்க. பார்க்குறவங்க பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். இவங்க இப்படி பண்ணுறது இன்ஸ்டன்ட் க்ரோத்துக்கா இல்லை மணிக்கா எதுவும் தெரியாது. ஆனால் பண்ணுறாங்க. அதை யாராச்சும் கேட்டால் அது அவங்க சாய்ஸ்ன்னு சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க இதுதான் நார்மல்னு கொண்டு போயிட்டா அடுத்த ஜென்ரேஷன் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை அவங்களும் இது நார்மல் தான் அப்படின்னு கடந்து போயிடுவாங்களா, இல்லை நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை எப்படி கொண்டு போகிறோம், இப்படி நிறையா தாட்ஸ் வரும். இவங்க பண்ணுறது என்ன ஏது ஒன்றும் புரியல. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.